தெய்வம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு தனி மனுஷனாக ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் குடும்ப சப்போர்ட்டே கிடையாது. குடும்பம் சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னமும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விருத்திக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறாமல் நிராயுதபாணியாக நிற்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம முன்னேறினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதில் பங்காளி அண்ணன் தம்பியில் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். பொண்டாட்டி புருஷன் புள்ள இதுங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம வெற்றி பெறுவோமோ அப்போ தான் நம்மளை வெற்றி பெற்றுட்ட போல இருக்கு அப்படின்னு வாங்கல தவிர நீ இதுக்கு செய் நான் உனக்கு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1008 நிபந்தனைகள் போடுவாங்க. இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நீ எனக்கு இதை ஒதுக்கி கொடு, அதை எனக்கு ஒதுக்கி கொடு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நீ மூச்சு விட்டால் கூட நான் பேசுகிறது தான் நீ மூச்சாக விடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கே நம்ம அந்த கூட்டணியே வேணாண்டா நான் ஏகாந்தமாக இருந்துட்டு போயிடலன்னு கூட பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டு கூட வரமாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பல பேரோட முயற்சி தவிடுபொடி ஆகுது. அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம நல்லவர்களாக வாழ்வதை விட கோடீஸ்வரர்களாக வாழணும். பணம் முக்கியம் இல்லை, பணம் வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும். இதுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கணும். பணத்தில் புகழில் கௌரவத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை யாரை வச்சு உருவாக்கலான்னா தெய்வந்தான் நமக்கு துணை செய்யும். உறவுக்காரவங்க செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏற்றி விட மாட்டாங்க. அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த ராசிக்காரவங்க உச்சத்தை தொடுவார்கள் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த தெய்வத்தை வணங்குறது எப்படி, அதில் சின்ன பரிகாரத்தை எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போமா. பொய் சொல்ல தெரியாது, ஒரு பொல்லாப்புலையும் மாட்ட தெரியாது, ஒரு பொல்லாப்பில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து விலக தெரியாது. இப்படி விரும்பவும் தெரியாமல் விலகவும் தெரியாமல் விரும்பின விஷயம் எப்படி இருக்குன்னு புரியாமல் வாழக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். சாமி எனக்கு விருப்பம் அதிகம், ஆனால் அது சரியா தப்பான்னு தெரியாமல் விரும்பிடுவேன். அதுக்கு பிறகு வர சட்ட சிக்கல்களையெல்லாம் நான் தான் ஏற்றுக்கணும், வேறு வழி கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுவாமி எனக்கு ஒரு விருப்பம் கூட வரமாட்டேங்குது, எதுலையாவது நான் விஷயத்தை விரும்பி ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அது வரமாட்டேன், யாராவது தூண்டுகோலாக இருந்தால் தான் எனக்கு நடக்குது அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம். இப்படி பலதரப்பட்ட மனம் கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ஏன் தெரியுமா? இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொல்லி செஞ்சால் நல்லா இருக்கும். நம்மளாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் கொஞ்சம் டவுன் ஆகும். அதே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது யாரும் தொந்தரவு இல்லைன்னா சக்ஸஸ் ஆகும். இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்கா நான் சொல்கிறது? இப்போ நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா எப்படி தெரியுமா? ஒன்று இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அது பல பேருக்கு ஒத்து போயிருக்காது, அதனால் பிரச்சனை. அதே உங்கள் வீட்டில் யாராவது ஒன்று சொல்லி அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது, ஆனால் அதில் உங்களுக்கு விருப்பம் கம்மியாக இருக்கும். இப்போ புரியுதா? இவ்வளவு தான். இந்த விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னா முழு ஈடுபாடு இருக்கிற விஷயத்தில் மட்டும்தான் விருச்சக ராசிக்காரர்கள் இறங்க முடியும். ஆனால் உலகத்தில் முழு ஈடுபாடு எந்த விஷயத்தில் வரும்? எல்லா விஷயத்துலையும் வராது. அப்போ நிறைய நேரங்கள் என்ன ஆகுதும், பலருக்காக, ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சிலருக்காக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள். சுவாமி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள், ஆனால் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அட்ஜஸ்டே பண்ணாதவங்க சார் அப்படின்னு தான் பேர் எடுப்பாங்க. சார் இந்த ஆள் ஒத்தே வரமாட்டார் சார், கோபம் சார், இவர் பிடிக்கவே பிடிக்காது சார், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இவங்க தான் விருச்சக ராசி. நம்ம மனசு சொல்கிறத கேட்டால் தானே சுவாமி. மனசே என்கிட்ட இல்லை, நான் அதை அடகு வச்சுட்டேன், என் வீட்டில் உள்ளவங்க என்னன்னு சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டு நடந்துக்கிறேன். இன்றைக்கி காலையில் திங்கக்கிழமைன்னு சொன்னால் கூட விருச்சக ராசி ஓகே சொல்லிவிடுவாங்க. ஏன் அதனை விட்ட போய் புத்திசாலித்தனம் இல்லாதவன்ட்ட போய் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி போய் அவன் திங்கக்கிழமைங்கிறான், அதை போய் நான் செவ்வாய்க்கிழமை ஆர்கியூமெண்ட் பண்ணி ஏன் மாற்றுவானே, அவனா காலன்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கிழமையை மறந்துடுவோம் அப்படின்ட்டு, ஆமாங்க இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடலாம்.
என்ன நட்சத்திரமாக நீங்கள் சொல்லிக்கலாம், என்ன திதியோ சொல்லிக்கலாம், கிழமையை விட்டுறணும். இந்த விவாதங்களை வேண்டாம். இப்படி ஒரு அழகான எண்ணம் கொண்ட விருச்சக ராசிக்காரர்களை எல்லாருக்கும் பிடிக்குங்க. எப்படி பிடிக்குன்னா, நீங்கள் ஏதாவது புத்திசாலித்தனமாக அவங்களுக்கு சொல்லாத வரைக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் அவங்கள உண்மையை நீங்கள் சொல்லி நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களை பிடிக்காமல் போயிடும். அதனாலேயே விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சில பேருக்கும் பகை எப்பயுமே ஏற்படும். அதனால தான் விருச்சக ராசிக்காரருடைய பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒரு புன்னகை ஒன்று கையில் வச்சிங்க, ஸ்பெஷல் உங்களுக்கு. என்னது? புன்னகை, சிரிப்பு கையில் வச்சிங்க, அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு யார் காவல் தெய்வமாக இருக்காங்க தெரியுமா? எஸ், லைஃப் காட். உங்களுக்கு என்றைக்குமே உச்சிதமாக பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன், ஐயனார், இது மாதிரி உக்கிர தெய்வத்தை கையில் வச்சிங்க. விருச்சக ராசிக்காரர்கள் முனீஸ்வரனை கையில் வச்சுக்கிறது நல்லது. முனீஸ்வரன் எங்கே இருக்காரோ முனீஸ்வரனுடைய ஒரு விக்கிரகமோ இல்லை முனீஸ்வரனுடைய படமோ வீட்டில் வாங்கி வைங்க. விருச்சக ராசிக்காரர்கள் முனீஸ்வரனை வழிபாடு செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிணிகள் விலகும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற தடைகள் விலகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க துஷ்ட தெய்வம் கிடையாது. அது முனீஸ்வரனுங்கிறது காக்கக்கூடிய தெய்வம், காவல் தெய்வம். இந்த காவல் தெய்வம் தான் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார். விருச்சக ராசிக்காரர்கள் முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. அந்த முனீஸ்வர பகவானை பிரதி திங்கட்கிழமையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது சிவபெருமானுடைய ஒரு உருவந்தான். முனீஸ்வரன் சிவனுடைய ஆற்றல் கொண்டவர். சிவனும் முனீஸ்வரனும் ஒன்று தான். முனீஸ்வரன் சிவனுடைய ஆற்றல் கொண்டவர். அதனால் சிவனை திங்கட்கிழமைக்கு முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். முனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரம் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எளிமையான பரிகாரம். திங்கட்கிழமை முனீஸ்வரனுக்கு சின்னதாக வீட்டில் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். சின்ன விக்கிரகம் வச்சுக்கணும், பெரிய விக்கிரகம்லாம் வாங்கி வைக்கக்கூடாது. சின்னதாக இந்த அளவுக்கு தான் இருக்கணும் விக்கிரகம். இல்லையா சுவாமி படம், முனீஸ்வரனோட படம் வாங்கி வச்சுங்க, வழிபாடு பண்ணுங்கள். உண்மையிலேயே முனீஸ்வரனை நீங்கள் தர்ம சங்கடங்கள் எப்பெல்லாம் வருதோ, முனீஸ்வரா என்னை காப்பாற்றுன்னா தர்ம சங்கடங்களை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி முனீஸ்வரன் வெற்றி கனிகளை உங்களுக்கு கொடுப்பார். அதனால் முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரர்கள் விபரீத ராஜயோகத்தை அடைவீர்கள், கோடீஸ்வரர்கள் ஆவீங்க, நல்லது நடக்கும். என்னங்க, நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா? நான் சொன்ன தெய்வத்தை மட்டும் காவல் தெய்வமாக எடுத்துக்கிட்டு இந்த ராசிக்காரவங்க வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். புது சக்தி இருந்தால் போதும், சகலமும் நமக்கு உண்டுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்டவர்கள் நமக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா? கரெக்டு தானே? இது எல்லாம் நடக்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நிம்மதியாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நிம்மதியை கொடுக்கல, நம்மளை ஏற்றி விடலை. ஆனால் பாருங்கள், நம்ம எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நாம் இந்த சுவாமியை கும்பிட்றதுனால, இந்த பரிகாரம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பமும் நல்லா இருக்க போகுது, நாமளும் நல்லா இருக்க போகிறோம். இதில் யார் சுயநலவாதி, யார் பொதுநலவாதி? என்றைக்குமே நீங்கள் பொதுநலவாதி தான். அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தோஷம் என்றைக்கு இருக்குங்க. என்றைக்குமே அன்னை ஆதிபராசக்தி அபிராமியை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது, ஏன்னா இது எல்லாருக்கும் உள்ள ஒரு மந்திரம். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனசில் அதிருப்தி ஏற்படுகிறதோ, மன கஷ்டம் ஏற்படுகிறதோ, வருத்தம் ஏற்படுகிறதோ, எனக்கு இந்த இடத்துக்கு வழியே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு என்றைக்கு வருதோ, அம்பாளுடைய பாதத்தை போய் பிடிங்க, அபிராமியை போய் பாருங்கள், அபிராமியோடைய பாதத்தை போய் பிடிங்க. அம்மா சரணாகதி அடைஞ்சிட்டம்மா, அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி கொடுத்தவ நீதான் தாயி, இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசையாக என் வாழ்க்கை இருக்குது, அதை பௌர்ணமியாக ஆக்கு தாயி அப்படின்னு அந்த தாய்கிட்ட நீங்கள் மன்றாடி கேளுங்க. அந்த தாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில்
கடன்கிற அமாவாசையை விளக்குவா, கஷ்டங்கிற அமாவாசையை விளக்குவா, நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடைங்கிற அமாவாசையை விளக்கி உங்களுக்கு பௌர்ணமியை அந்த அம்பாள் கொடுப்பாள். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை புத்தகத்தில் உட்காந்து படித்து பாருங்களேன். ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்களை அப்படியே மெய்சிலுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதாங்க அம்பாளுடைய விளையாட்டு. அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அருமருந்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் என்னைக்கு தோற்று போக மாட்டீங்க. சகல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அமாவாசைகளும் விலகும். செய்யலாங்களா? மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு நான் என்றும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அபிராமியை போற்றுவோம், அபிராமி அந்தாதியை படிப்போம், வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும்.